தொடர்ந்து இப்பொழுது நாம் திருமணத்தை நடத்தி வைக்கும்படி குன்னூரில் இருந்து வந்திருக்கிற பாஸ்டர் சாமுவேல் அவர்களிடத்தில் நம்ம இந்த நேரத்தை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் குன்னூரில் உள்ளதான பெதஸ்தா திருச்சபையின் தலைமை போதகராக உங்கள் மத்தியில் வந்து நிற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான மெர்லினுடைய தாத்தா பாட்டி அவர்கள், அருமையான பர்னபாஸ் ஐயாவும் அம்மாவும் நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு காலத்துக்கு முன்னாலேயே அவங்க விசுவாசிங்க. அவங்க அப்போவே பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போவே நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே சர்ச் ஆஃப் காடில் அவங்க மூத்த விசுவாசிகள். நான் ஒரு முறை அவர்களுடைய ஊழியத்தில் வந்த புதிதில் அவங்க சபைக்கு போயிருந்தபோது ஐயா ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. அவர் ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த 84வது வருடம்னு நினைக்கிறேன், 1984வது வருடத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறதான அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்க மருமக்கள்மார்களும் மகள்களும் மருமக்களும் அதே மாதிரி தான் ஊழியத்தில் கர்த்தருக்காக முதலிடம் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த தலைமுறை அப்படி என்று சொன்னால் அடுத்த தலைமுறையாக வளர்ந்ததான மெர்லின் எங்களுடைய சபையில் சின்ன சண்டே ஸ்கூல்லேருந்து அப்படியே வளர்ந்து அருமையான பாஸ்டர் ஜோசுவா சொன்னது போல இப்போ ஒரு அழகான பெண்மணியாக வந்து திருமண பருவத்தை அடைஞ்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆக போதா, என்ன குட்டி குட்டியாக பார்த்தது இப்போது கல்யாணம் ஆக போதா. ரொம்ப ஒரு பெண்மணியாக ஒரு மனைவி என்கிற ஸ்தானத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவளும் அதிகமாக எப்பவும் வீட்டில் இருக்கிற நேரத்தை தவிர அவர் பக்கத்தில் தான் ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று வச்சுருக்காரு. அந்த கடைக்கு பக்கத்தில் தான் இவன் அடிக்கடி அதிகமான நேரம் சர்ச்சில் தான் இருப்பாங்க. சண்டே ஸ்கூலு மற்ற காரியங்கள் பாடல்கள் இது போல் அதிகமாக அப்படி சபையிலேயே வளர்ந்ததான ஒரு தேவ பிள்ளை. அவங்க அப்பேற்பட்ட ஒரு தேவ பிள்ளையை ஒரு ஊழியக்காரனுக்கு செலக்ட் பண்ணி கட்டி கொடுக்கிறது என்று சொல்லுவது மிகவும் மேன்மையான ஒரு காரியம். கர்த்தர் பக்தி உள்ள சந்ததிகளை இணைப்பதின் நோக்கமே பக்தி உள்ள சந்ததிகளை பெறுவதற்காகத்தான். விசுவாசம் உள்ள சந்ததிகளை பெறுவதற்காகத்தான் தேவன் விசுவாசம் உள்ள சந்ததிகளாக இணைக்கிறார். ஐயா சொன்ன போது சொன்னார், இதுவரைக்கும் மோசஸ் 1000 பேர் தான் ஏன் பண்ணியிருக்கலாம். இப்போ உங்க ஏனிக்கே மாறிடுச்சு 10,000. 2 பேர் வந்தோன்னே 2000 அல்ல 10,000 மாறிவிட்டது. அது போல ஐயா சொன்னாரு, அவருக்கு யாரு பேர் வச்சதுன்னு கேட்டா அவங்க தாத்தா வச்சாருங்க. என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களும் 3 சந்ததிகளாக தேவனுடைய ஊழியத்தை 3-4 சந்ததிகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம். கர்த்தர் ஊழியக்காரர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. அருமையா பாடல்கள் மூலமாக அழகான வார்த்தைகளை, அழகான காரியங்களை கர்த்தர் சொன்னார். திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு குட்டி செய்தியை அவங்களுக்காக நான் கொடுத்துட்டு திருமணத்தை நடத்தி வைக்க நான் முற்படுகிறேன். அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். அருமையான செய்திகளை கேட்டோம். நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கணவன்மாரே மனைவிகளை அன்பு கூறுங்கள், மனைவிகளே கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள், இது எல்லாம் நிறையா கேட்டிருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சில காரியங்களை, ஒரு 4 காரியத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு அது உங்களுக்கும் கடந்து வந்திருக்கிறதான உங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இதுவரைக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஒரு 4 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய வார்த்தைகளை முடித்து திருமணத்தை நடத்தி வைக்க முற்படுகிறேன். சில நாட்களுக்கு பின்பு யாராவது வாசிக்கலாம். சில நாட்களுக்கு பின்பு
அவர் மறுபடியும் கப்பர்நகூம் என்கிறதான அடிக்கடி அந்த கப்பர்நகூமுக்கு வருவார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்தார். அங்கே அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு வெளியே நிறைய பேர் கூடுறாங்க. உங்க வீட்டில் முதல்ல யார் தெரியுமா? உங்க வீட்டில் முதல்ல கர்த்தர் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவியத்திலே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் செய்கிறதான எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இருப்பார்களே என்றால் உங்கள் வாசலுக்கு முன்பாக ஜனங்கள் கூடுவார்கள். ஊழியக்காரருடைய வீட்டிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் இருப்பாரே என்றால் கர்த்தர் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு திரளான கூட்டத்தார் அங்கே கடந்து வருவார்கள். ஜனங்கள் அதிகமான பேர் அங்கே கடந்து வந்திருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூட்டத்துக்கு கடந்து வந்திருக்கிற நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே என்னுடைய வீட்டிற்கு நீர் வர வேண்டும். இயேசு நம்முடைய வீட்டிற்கு வருவாரே என்றால் அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசு அங்கே வந்திருந்த பொழுது திரளான ஜனங்கள் அங்கே கடந்து வந்திருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு கீழே வசனம் சொல்லுகிறது. வசனம் வாசிங்க. வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வசனம் போதிக்கப்பட்டது. இயேசு உங்கள் வீட்டில் இருக்கணும். உங்க வீட்டில் இருந்து என்ன சத்தம் வெளியே வரணும்னா வசனம் தான் வெளியே வரணும். என்ன சத்தம் வெளியே வரணும்? வசனத்திற்கு உருவாக்கும் சக்தி இருக்கிறது. வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது. இந்த வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு வார்த்தையாகிலும் இந்த வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று சொல்லி சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை நிரூபிக்கத்தக்கதாக இதற்கு சாட்சியாக ஐயா போட்டிருக்கிற சேர்களை பார்த்தா ஊழியக்காரர்கள் இத்தனை பேர், இன்னும் மேல வராத ஊழியக்காரர்கள் கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல, இத்தனை பேரும் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஊழியக்காரங்க. இந்த வசனம் உண்மை என்பதற்கும் சத்தியம் என்பதற்கும் இந்த வசனத்தை நாங்கள் போதிக்கிறோம் என்பதற்கும் நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். எங்க கிட்ட வந்தா கதை சொல்ல மாட்டோம், வேற எதையும் சொல்ல மாட்டோம். நம்ம என்னத்தான் சொல்ல தெரியும்? நமக்கு வசனம் தான் சொல்ல தெரியும். காரணம் என்னவென்னா எங்க வீட்டுக்கு எல்லாம் இயேசு வந்து இருக்கிறார், எங்க சபையில எல்லாம் இயேசு இருக்கிறார், எங்க குடும்பத்தில் எல்லாம் இயேசு இருக்கிறார். ஏனால் இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நாங்கள் போதிக்கிறது அவர் சொன்னதான வார்த்தை வசனம். வசனம் என்று சொல்லப்பட்டதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை. இதுதான் கர்த்தர், இதுதான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை நீங்கள் அறிவிக்கிறவர்களாக உங்கள் வீட்டிலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்கள் வாய்களிலிருந்து வசனம் புறப்படணும். என்ன புறப்படணும்? வசனம் புறப்படணும். வசனம் புறப்பட்டு போகும்போது அங்க வியாதிஸ்தர்கள் வருவார்கள், பிசாசு பிடித்தவர்கள் வருவார்கள், பாவத்தின் அடிமையில் இருக்கிறவர்கள் வருவார்கள், பலர் அங்க கடந்து வருவாங்க. வருகிறவர்களுடைய 5வது வசனம் சொல்லுது, அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி. வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல என்ன உண்டாகும்? விசுவாசம். விசுவாசம் உண்டாகும். வசனம் பிரசங்கிக்கப்பட்டதும் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே வசனம் இயேசு வரணும். முதலாவது. இரண்டாவது, இயேசு வந்து வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டியது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் வெளியே வந்துச்சுன்னா தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும். ஆமென். தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும். நான்காவதாக நான் சுருக்கமா, அது ஒரு பெரிய செய்தி, நான் கல்யாணத்தில் இதை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். நான்காவதாக பாவ மன்னிப்பும்
சுகமும் அங்கே உண்டாகும். Praise the Lord. ஆமென். வசனத்தின் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். இயேசு சொன்னார், திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்டது. படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. யாருப்பா இவர் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு? இவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். பாவங்களை மன்னிக்கவும், வியாதிகளை சுகமாக்கவும், மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் அவர் ஜீவன் உள்ளவராக, இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, இன்றைக்கும் மரித்த நீங்களும் சதா காலங்களும் உங்களோடு இருக்கிறேன் என்று இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறவராக இயேசு இருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறோம். ஆகவே எதை பிரசங்கிக்கிறோம்? எதனால வசனத்தை பிரசங்கிக்கிறோம்? இயேசு எங்களுக்குள்ளே ஒரு நாள் வந்தார். நாங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தோம், வேதாகமத்தை தெரியாதவர்களாக இருந்தோம். இயேசு எங்க வீட்டில் வந்தார், இயேசு எங்கள் வாழ்க்கையில வந்தார். உங்க வாழ்க்கையில இயேசு வந்த நீங்க வசனம் பிரசங்கிப்பீங்க, அங்க விசுவாசம் உண்டாகும், அங்க அற்புதம் நடக்கும், அங்கே ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிங்கள். ஒவ்வொரு நாளும் இயேசு உங்க வீட்டில் இருக்கணும். ஏதாவது இயேசுக்கு லீவு கிடையாது. இயேசுக்கு என்ன கிடையாது? லீவு கிடையாது. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ரொம்ப சோர்வா இருக்குது, இன்னைக்கு இயேசு வேண்டாம்னு சொல்லிடக்கூடாது. இயேசு எல்லா நாளும் இருக்கணும். எல்லா நாளும் இயேசு இருக்கணும். எல்லா நாளும் என்ன பேசுறீங்களோ நீங்க வசனத்தை பேசியே ஆகணும். காலையில் சொன்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு குட் மார்னிங் சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. தினமும் வசனத்தை வாசிங்க, வசனத்தை பேசுங்க. வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வசனம். வசனம் பேசப்படும் பொழுது உங்கள் வீட்டிலே விசுவாசம் வளரும். விசுவாசம் உங்களில் மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் வளரும், உங்களிடத்தில் வருகிறவர்களுக்கும் வளரும். விசுவாசம் வளரும் போது அவர்களுக்குள்ளே சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். இந்த வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்து நடங்கள். 128 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவரவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மற்ற வீட்டோர்களின் கருது திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகளும் பத்தி சுற்றும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சில விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனுடைய ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்றலான அந்த ஆசீர்வாதங்களை சகலத்தையும் பெற்று நீங்கள் வாழ்க வாழ்க வாழ்கவென்று கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சார்பாக, கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தவர்களுடைய விசுவாசிகளுடைய சார்பிலே, உங்கள் குடும்பத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று தேவ வசனத்தினுள்ள ஆசீர்வாதங்களை பெற்று வளர்வீர்களாக, வாழ்வீர்களாக என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.